என் நண்பன் இல்லாத உலகில் நான் வாழ்ந்து என்ன பயன்? அந்த மூவரின் மரணத்திற்கு உண்மையான காரணம் யார்? அவர்களின் மரணத்திற்கு காரணம் உயிர் கொடுத்த மூன்றாவது சகோதரன். ஏனெனில் அது சிங்கம் என்பதை அறிந்தும் அதற்கு உயிர் கொடுத்தான். சரியான பதில். ஆனால் நீ பேசிவிட்டாய் விக்ரமாதித்யா. செல்கிறேன். வேதாளமே, நான் உன்னை பிடிக்கிறேன். சரி விக்ரமாதித்தா, உன் பொறுமைக்காக நான் உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். நிபந்தனை நினைவில் இருக்க. பல்லவ நாட்டில் மாதவன் மற்றும் அவன் நண்பன் சந்துரு வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் காளி கோயிலுக்கு சென்றனர். அங்கே பத்மா என்ற அழகிய பொண்ணை கண்டனர். சந்துரு, இந்த பொண்ணை பாரு, என் மனசு அவளையே தேர்ந்தெடுத்தது போல இருக்கிறது. இவன் யார்? ஏன் என் கண்கள் அவனை விட்டு திரும்பவே முடியவில்லை? உன்னை முதல் முறையாக பார்த்த அந்த நொடியிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். மாதவா, என் மனசும் அதையே சொல்கிறது. நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்பொழுது இந்த தாலி கட்டும் தருணத்துடன் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி. சந்துரு, பத்மா, அங்கே பாருங்கள், ஒரு பழமையான காளி கோவில் இருக்கிறது. நான் மட்டும் உள்ள போய் அம்மனை தரிசனம் செய்து வருகிறேன். நீங்கள் இங்கேயே காத்திருங்கள். அம்மா காளி, என் திருமணம் நடந்தால் என் தலையை உனக்கு காணிக்கையாக தருவேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை இன்று நிறைவேற்றுகிறேன். பத்மா, மாதவன் இன்னும் வரவில்லை. நான் உள்ள போய் பார்த்து வருகிறேன். என் நண்பன் இல்லாத உலகில் நான் வாழ்ந்து என்ன பயன்? ஐயோ, இது என்ன விபத்து! என் கணவனும் அவன் நண்பனும் இருவரும் இப்படி. மகளே பத்மா, இங்கே நடந்த அனைத்தையும் நான் பார்த்தேன். இந்த புனித நீரை எடுத்து தலையை உடலுடன் சேர்த்து தெளி. அவர்கள் உயிருடன் எழுந்து நிற்பார்கள். அம்மா, தயவு செய்து இவர்களுக்கு உயிர் கொடு. ஐயோ, நான் என்ன செய்தேன்? மாதவனின் தலை சந்திரன் உடனே. பத்மா, நான் தான் உன் கணவன். இல்ல, இந்த உடல் தான் உன்னுடைய திருமணமானது. விக்ரமாதித்தா, இப்போது சொல், தர்மப்படி பத்மாவின் உண்மையான கணவன் யார்? தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும். உங்களுக்கு பதில் தெரிந்தால் காமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் விக்ரமாதித்தன் பதில் சொல்வான். காணத் தவறாதீர்கள்.